Hi guys, welcome to the channel Tamildentico. இந்த சேனல்ல பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். உங்கள சில பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் கேங்லியான்னா என்னன்னு சரியா புரியாம இருக்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா. நம்ம உடம்புல இருக்க நர்வஸ் சிஸ்டத்தை 2 டைப்ஸா பிரிப்பாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டத்துடைய பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டை தான் நியூரான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்க செல்லை தான் நம்ம நியூரான்னு சொல்லுவோம். பார்ட்ஸ் ஆஃப் நியூரான். ஒரு நியூரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் மேஜரா செல் பாடி ஆர் சைட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இருக்கும். அதுக்குள்ளதான் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் அது எல்லாமே இருக்கும். இந்த செல் பாடியிலேருந்து ஒரு லாங் டெயில் மாதிரி ஒரு பக்கம் வரும். அந்த பார்ட்டுக்கு பேரு தான் ஆக்சான்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சானை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஷீத் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஷீத்துக்கு பேரு தான் மயலின் ஷீத்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த செல் பாடியில இருந்து ஃபைப்ரஸ் ரூட் மாதிரி ஒரு சில ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். அதாவது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் டென்ட்ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. தென் இந்த ஆக்சான் எண்ட் ஆகிற ஒரு பார்ட், அதாவது இந்த நியூரான் முடிகிற இடத்துக்கு பேர் தான் ஆக்சான் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு 2 டைப்ஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த 2 நர்வஸ் சிஸ்டத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல நாம ஒரு ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணலாம். அது என்ன ஸ்ட்ரக்சர்னா, இந்த நியூரான்ஸ்ல இருக்க செல் பாடி எல்லாம் ஃபியூஸ் ஆகி ஒரு வகையான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரக்சரை நாம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்திலையும் நோட் பண்ணலாம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்திலையும் நோட் பண்ணலாம். இப்படி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஃபார்ம் ஆன சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் ஃபார்ம் ஆன கிளஸ்டர் ஆஃப் நர்வ் செல் பாடியை தான் நம்ம நியூக்ளியைன்னு சொல்லுவோம். அதுவே இந்த கிளஸ்டர் ஆஃப் நர்வ் செல் பாடிஸ் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் எங்கேயாச்சும் பிரசன்ட் ஆகி இருந்ததுன்னா, அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இல்லாம பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தில் எங்கேயாச்சும் பிரசன்ட் ஆகி இருந்ததுன்னா அதை தான் நம்ம கேங்லியான்னு சொல்லுவோம். Thus, ganglion is a cluster of nerve cell bodies present in the peripheral nervous system. Thanks for watching guys. உங்களுக்கு எந்த டாபிக்ல வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அட் லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலியமா நீங்க பல விஷயங்களை கத்துக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.